கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் இருக்கிறனால கூட ஒரு பார்வை இல்லாதவருடைய பக்கத்தில் ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது. அப்போ என்னங்க இது, ஏதோ ஒரு அழுக்குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்வை இல்லாதவர் கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் பார்வை உள்ளவர் சொல்கிறாரு, இல்லைங்க, தொண்டையில் பால் அடைத்து கொண்டு ஒரு குழந்தை ஒன்று இழந்து விட்டது, அதாவது செத்து போய் விட்டது, அதனால தான் இந்த அழுக்குரல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த குருடர் பார்வை இல்லாதவர் விட்டப்பாடு இல்லை. எங்க பால் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ பார்வை உள்ளவர் சொல்கிறாரு, பாலாங்க அது வெண்மையான நிறத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் இந்த குருடர் விட்டப்பாடு இல்லை. எங்க வெண்மை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு பார்வை உள்ளவர் சொல்கிறாரு, அது கொக்கு போல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் பார்வை இல்லாதவர் விட்டப்பாடு இல்லை, கொக்கு எப்படிங்க இருக்குன்னு கேட்குறாரு. இவருக்கு சலித்தே போயிடுச்சு. என்ன இது, இவருக்கு எப்படி தான் நம்ம விளக்கறது பதில் சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு கையை என்ன செய்கிறாருன்னா கேள்விக்குறி போல் வச்சு இந்த கையை இப்படி தடவி பாருங்க அப்படின்றாரு பார்வை இல்லாதவர்கிட்ட. பார்வை இல்லாதவரும் அதை தடவி பார்த்துட்டு, ஐயோ எவ்வளோ ஒரு பெரிய பால் இது, இவ்வளவு ஒரு பெரிய பாலை குழந்தை தொண்டைக்குள்ளே விடலாமா, அதனால தான் குழந்தை செத்து போச்சு போல், புத்தி இல்லாத மனுஷங்க அப்படின்னு சொல்லி பார்வை இல்லாதவர் சகித்து கொண்டார், சலித்தும் போய்விட்டார். பிரியமானவர்ல, இதை கேட்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் சிரிப்பு வரும். ஆனால் இதற்குள்ளாக பல சிந்தனைகள் அடங்கியிருக்கிறது. இன்றைய ஆன்மீகத்தோடு இந்த சம்பவத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லிடுறேன், ரொம்ப விவரமாக சொல்லணும்னு சொன்னால் நேரமாகவும் சுருக்கமாக சொல்லிடுறேன். சிலருக்கு இப்படித்தான், எப்படி விளக்கினாலும் வசனத்தில் இருக்கிற ஆழத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் எப்படி விளக்கினாலும் பலர் குருடராகவே இருப்பாங்க, புரிந்து கொள்ள முடியாது. ஞான குருடர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதாவது குருடனுக்கு குருடன் எப்படி வழிகாட்ட முடியும்னு. ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது ஊனமுற்றவர்களுக்காக, பார்வை இல்லாதவர்களுக்காக ஒலிம்பிக் நடந்தபொழுது பார்வை இல்லாதவர்களும் ஓட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறவங்க பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை உள்ளவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வை உள்ளவர் பார்வை இல்லாதவருடைய கையை இணைத்து கட்டிக்கொள்கிறார். ஒரு பேட்ச் போல், ஒரு பெல்ட் போல் 2 பேரும் கட்டிக்கிறாங்க. பார்வை உள்ளவர் ஓடும்போது பார்வை இல்லாதவர் அவரோடு கூட ஓடுகிறார் அந்த ஓட்டப்பந்தயத்தில். ஆனால் 2 பேருக்கும் பார்வை இல்லைன்னு வச்சிங்களேன், ஓட முடியுமா? பார்வை இல்லாதவர் பார்வை இல்லாதவருக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு எவ்வளோ ஞானமாக உபதேசித்தார் என்று பாருங்கள். குருடன் எப்படி குருடனுக்கு வழிகாட்ட முடியும்? அப்போ இன்று அநேக போதகர்கள் அவர்களும் சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்ட சத்தியத்தையும் உதறி தள்ளிவிட்டு, மறைத்துவிட்டு, தூக்கி எறிந்துவிட்டு, புகழ், பணம், விளம்பரம், பதவி, வாரிசுகளுக்காக இன்று சபையை திசை திருப்பி வைத்துவிட்டு மக்களையும் குருடாக்கி இவர்களும் குருடாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் நானும் உணர வேண்டும். அப்போ எவ்வளவு உபதேசங்களை நாம் புரிய வச்சாலும் யோசித்து பாருங்கள், இவருக்கு பால் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். வெள்ளை எப்படிங்க இருக்கும்? கொக்காக இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும்? இப்படி கேள்விக்குறி. ஐயோ, இதையா குழந்தைக்கு கொடுத்தீங்கன்றார். புரிய வைக்க முடியவில்லை. அந்த பார்வை இல்லாதவருக்கு இதை புரிய வைக்க முடியவில்லை, அவராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றும் கூட பிரியமானவர்களே, என்னுடைய அனுபவத்தில் கூட சத்தியத்தை விளக்கி சொல்லும்போது, உண்மையை விளக்கி சொல்லும்போது, அது தசமமாக உபதேசமாக இருந்தாலும் சரி, பதவி சண்டை உபதேசமாக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் சண்டை உபதேசமாக இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியாக சண்டை வேற்றுமை உபதேசமாக இருந்தாலும் சரி, வாரிசுகள் ரீதியாக பதவி கொடுக்குற, பணம் கொடுக்குறவங்களுக்கு பதவி கொடுக்குற உபதேசம், இல்லை உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கிற காரியத்தில் வசன வெளிச்ச சத்தியத்தில் சொன்னாலும் சரி, எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதபடி எல்லாவற்றையும் எனக்குத்தான் தெரியும், நாங்கள் பெரிய ஞானவான்கள் என்று நினைத்து கொண்டு அநேகர் ஞான குருடர்களாக இருந்து கொண்டு அவர்களும் குழியில் இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுகிற மக்களும் குழியில் இருந்து கொண்டு நாம் குழியில் இருக்கிறோமே என்று தெரியாதபடி இவர்கள் போகிற பாதையில் யார்
குருடர்கள் பல போதகர்கள் குருட்டாட்டத்தில் போகிற பாதைகளில் விசுவாசிகளும் அவர்களுக்கு பின்னால் போய் குழியில தான் விழுவாங்கன்னு நான் சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ நற்செய்தி நூலில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். மறுபடியும் வாசித்து பாருங்கள். எனவே இன்றைக்கு பல சத்தியத்தை நான் சொன்னபொழுதும், பல உபதேசத்தை வசனத்தை வெளிச்சத்தில் காண்பித்த பொழுதும், கடைசியில் என்னை புத்தி இல்லாதவன் என்றும் என்னை குருடன் என்றும் இன்றைய கிறிஸ்தவ சமூகம் ஒதுக்கிவிட்டது, தள்ளிவிட்டது. என்னை மட்டுமல்ல, அநேகரை தள்ளி கொண்டிருக்கிறது, ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, சத்தியத்தை ஒருபோதும் கட்ட முடியாது. மனிதர்களை ஒதுக்கலாம், சத்தியத்தை பேசுகிற மனிதர்களை புறம்பாக்கலாம், ஒருவேளை கொல்லலாம், ஒருவேளை பழி சுமத்தலாம், ஒருவேளை இல்லாத காரியங்களை சொல்லி அவர்களை தூற்றலாம். ஆனால் சத்தியத்தை ஒருபோதும் கட்டி வைக்க முடியாது, எரிக்க முடியாது, அதை புதைக்க முடியாது, அதை தூக்கி எறியவும் முடியாது. சத்தியம் சத்தியம்தான். அந்த சத்தியம் ஜீவனுள்ள சத்தியம், ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவன் அது ஊடுருவி பாயும். அந்த ஜீவனை ஒருவராலும் தடுக்க முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். பிரியமானவர்களே, அதனால் தான் எல்லா நாமத்திற்கும் மேலாக அந்த நாமத்தை தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். எனவே தயவுசெய்து குருடராயிருக்கிற போதகர்களே, மனம் திரும்புங்க. உபதேசத்தை, சத்தியத்தை, பைபிளை சரியாக வாசிங்க, சரியாக புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் குருடராயிருந்து உங்கள் சபை விசுவாசிகளையும் குருடராக்கி விடாதீர்கள். உங்களுடைய சுயநலனுக்காக, பதவிக்காக, கொள்கைக்காக, பணத்துக்காக, தசமபாகத்துக்காக, காணிக்கைக்காக, உங்களுடைய விளம்பரத்துக்காக உங்கள் சபை மக்களையும் குருடாக்கிடாதீங்க. நீங்களும் குருடராக இருந்துடாதீங்க. தயவு செய்து மனம் திரும்புங்கள். குருடனை பார்த்து ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும்னு. வேறு எதையும் அவன் கேட்கல. பார்வை அடைய வேண்டும், பார்வை வந்தால் எனக்கு போதும், வேறு எதுவும் வேணாம். இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படி தான் ஆண்டவரே நான் பார்வை அடைஞ்சால் போதும் ஆண்டவரே, மற்றவைகள் எல்லாம் இந்த பூமியில் அனித்தியமானவைகள் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவள், அதனால தான் குப்பைன்னு சொல்லிட்டார் பவுல் எல்லாத்தையும். ஆனால் இன்றைக்கு குப்பையைத்தான் நான் பிடித்து கொண்டு, நானும் நீங்களும் பிடித்து கொண்டு, சபை போதகர்களும் விசுவாசிகளும் பிடித்து கொண்டு மேன்மை பாராட்டி சண்டை போட்டுக்கொண்டு நான் பெரியவன் என்று சபையில் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் நாம் குருடராகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு பார்வையையும் வெளிச்சத்தையும் வசனத்தின் வழியாகவே கொடுக்கிறார். மனம் திரும்புவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே போதகர்கள் பலர் குருடராக இருக்கிறாங்க. ஆண்டவரே சத்தியத்தை தள்ளிவிட்டார்கள், சத்தியத்தை புறம்பாக்கி விட்டார்கள், சத்தியத்தை மறைத்து விட்டார்கள். அநேகர் சத்தியம் அறியாமலேயே விசுவாசிகளை குருடராக்கி கொண்டிருக்கிற பல போதகர்கள் மனம் திரும்பணும், பல விசுவாசிகள் மனம் திரும்பணும், நாங்களும் மனம் திரும்பணும். எங்களை பார்வையடைய செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினாலே எங்களை பார்வையடைய செய்யும். அது போதும் ஆண்டவரே, அது போதும். உம்முடைய வசனம் எங்களை பார்வையடைய செய்யும் போது எங்களுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறது, எங்களுடைய இருதயம் தெளிவாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை தெளிவாகும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த எங்களுடைய கண்களை திறப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.